தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த சேந்தமரம் அருகே பெய்த கனமழையால் பனைமரம் ஒன்று டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்தது. இதனால் தன்னூத்து, சுப்பையாபுரம், வெள்ளாளங்குளம், ஆண்டி நாடானூர் உள்ளிட்ட கிராமங்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய அதிகாரிகள் டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை கும்பகோணம் மற்றும் கடலூர் விருத்தாச்சலம் ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதியில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் பழுதாகியுள்ள சிக்னலை சரி செய்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் விழிச்சனம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பரசுராமன் ஒரகடம் அடுத்த வாரணாசி கிராமத்தில் தங்கி ஒரகடம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண்கள் சிலரும் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலையில் மது போதையில் இருந்த பரசுராமன் பெண்கள் தங்கியிருந்த வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரை கண்ட பெண்கள் கூச்சலிட சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பரசுராமனை சரமாரியாக தர்ம அடி கொடுத்து ஒரகடம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கினர். இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. கோடை விழா நிறைவு மற்றும் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். இதனால் ஸ்ரீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரி சாலை, அண்ணா சாலை, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.